ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அவுட்ஷோ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வெளியிருக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உத்தரகாண்டில் ஏற்பட்டுள்ள திடீர் நிலச்சரிவில் சுமார் 30 தமிழர்கள் சிக்கி தவிப்பு. தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்து. 3 பேர் உயிரிழப்பு. கட்டிட இடிபாடுகள் சிக்கியுள்ள 6 பேரை மீட்கும் பணிகள் முழுவீச்சில் தீவிரம். பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். போராட்ட களத்திற்கு நேரில் சென்று இதுதான் கடைசி முயற்சி என மருத்துவர்களிடம் மம்தா பானர்ஜி ஆவேசம். பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இல்லத்திற்கு சென்ற மருத்துவர்கள். பேச்சுவார்த்தையை நேரலை செய்ய மம்தா பானர்ஜி மறுத்ததால் திரும்பிச் சென்ற மருத்துவர்கள். பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் ஆதாரங்களை அளித்ததாக மருத்துவமனை முன்னாள் தலைவர் கைது. ஊழல் வழக்கில் சிறையில் உள்ள சந்தீப் கோஷ் சிபிஐ அதிகாரிகளால் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆர்ஜிகர் மருத்துவமனை முன்னாள் தலைவர் மற்றும் போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டதற்கு வரவேற்பு. கொல்கத்தாவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளநிலை மருத்துவர்கள் கைதட்டி வரவேற்பு. தமிழகம் முழுவதும் 475 அமர்வுகளில் நடைபெற்ற தேசிய லோக் அதாலத் 69,000 வழக்குகளில் சமரசம் ஏற்பட்டு 6,600 கோடி ரூபாய் அளவுக்கு தீர்வு. காங்கிரஸ் கட்சி நாட்டில் பொய்யையும் அராஜகத்தையும் பரப்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஹேட்ரிக் வெற்றி பெறும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை. தனக்கு வந்த பிரதமர் பதவி வாய்ப்பை நிராகரித்ததாக நிதின் கட்கரி பரபரப்பு தகவல். பிரதமர் பதவி தனது லட்சியம் இல்லை என்று நிதின் கட்கரி விளக்கம். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாட்டம். அண்ணா சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை. 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பேச்சு. சாதி மதத்தை கடந்து மக்களுக்கு சேவையாற்ற தொண்டர்களுக்கு புஷி ஆனந்த் வலியுறுத்தல். தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடியும். தஞ்சாவூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான இடம் தமிழக அரசிடம் கேட்டுள்ளதாக இந்திய விமான நிலைய ஆணையக்குழு தலைவர் தகவல். சென்னையில் பட்டப்பகலில் வீடு புகுந்து 40 சவரன் நகைகளை கொள்ளை. சர்வசாதாரணமாக வீடு வீடாக சென்று நோட்டம் போட்டு கொள்ளையடித்த திருடன். திருச்சியில் கட்சி கொடியுடன் சொகுசு காரில் ஆடுகளை திருடும் கும்பல். சிசிடிவி காட்சிகளுடன் ஆடு உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார். நர்மதா நதிக்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் மதுபானம் இறைச்சிக்கு தடை. மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். பண்டலூர், கிளாம்பாக்கம், நுங்கம்பாக்கம் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். இருமுறை நீக்கப்பட்ட வீடியோவை மீண்டும் வலைத்தளத்தில் பதிவிட்ட திருமாவளவன். 2 அட்மினுக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ள நிலையில் வீடியோ மீண்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாக அன்னபூர்ணா உணவகம் அறிக்கை. தேவையற்ற அனுமானங்கள், அரசியல் புரிதல்களுக்கு ஓய்வளிக்க விரும்புவதாக விளக்கம். அன்னபூர்ணா விவகாரத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறினால் காங்கிரஸ் சார்பில் நாடு தழுவிய போராட்டம் நடைபெறும் என செல்வ பெருந்தகை அறிவிப்பு. நாட்டின் முதல் முன்பதிவில்லா வந்தே மெட்ரோ ரயில் சேவை நாளை தொடக்கம். அகமதாபாத் புஜ் இடையே ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறார். அரியலூர் மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. மதுரை, தூத்துக்குடி, நாகை மாவட்டத்தில் சதமடித்த வெயில். திரைத்துறையில் அரங்கேறும் பாலியல் அத்துமீறல்களுக்கு நடிகர் லெஜண்ட் சரவணன் கண்டனம். தனது புதிய படம் ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியாகும் என்றும் லெஜண்ட் சரவணன் அறிவிப்பு. டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 2வது இடம். 87.86 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து வெள்ளிப் பதக்கத்தை தட்டிச் சென்றார். ஒடிசாவை வீழ்த்தி ஐஎஸ்எல் கால்பந்து தொடரை வெற்றியுடன் தொடங்கிய சென்னை. வெஸ்ட் பெங்கால் அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி. ஜார்க்கண்டில் இன்று 6 வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறார். பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி மலை கோவிலில் தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்று புறநகர் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதிலும் ஊரக வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதிலும் அரசு உறுதி கொண்டுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் விநாயகர் சிலைகள் இன்று கரைக்க உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை பணிகளில் 500க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் ₹100.75 1 லிட்டர் டீசல் ₹92.34 விற்பனையாகிறது.
இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஒரே நாளில் 320 அதிகரித்து 54,920க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் 2 ரூபாய் அதிகரித்து 97 ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.